ஹை கைஸ், நம்ம நேடியில் விச்சர் சீசன் 2 எபிசோட் 7ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிரால்ட் செத்து போனவன் பாக்கெட்டில் இருந்த காயினை வச்சு இந்த வேலையை ரெடினியாவை சேர்ந்தவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. அவரு ரொம்பவும் நம்ம எனிஃபரே சிறியை கடத்திட்டாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. என் வெப்பன்ஸை கொடுங்க, நான் உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்ல, நேனிகா இந்த டூலை யார் உடைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது அவதான் பண்ணிருப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை நீ நினைக்கிறது தப்பா இருந்தா சிரிக்கி நீ கொடுக்கறதை விட இப்ப நிறைய விஷயம் தேவைப்படுது. உண்மையிலேயே எனிஃபரால அவளுக்கு பிரச்சனை வரும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, கிரால்ட்டால அவங்கள நம்பவும் முடியல, அதே நேரத்துல நம்பாம இருக்கவும் முடியல. அவர் அப்படியே அங்க இருந்து கிளம்ப, நேனிகா நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம எனிஃபரும் சிரியும் வாருக்கு அப்புறமா அவங்கள காப்பாத்தி வளர்த்துட்டு இருந்த ஒரு வீட்டுக்கு இப்ப வந்திருக்காங்க. இங்க இருக்கும் போது நான் உங்களை பத்தி கனவு கண்டேன், கிரால்ட்டும் என்ன இங்க வந்தா மீட் பண்ணாரு அப்படின்னு அவங்க சொல்ல, அப்ப இந்த இடம் உனக்கு ரொம்பவே முக்கியம், அதான் அந்த போர்ட்டல் நம்மள இங்க கூட்டு வந்திருக்கு அப்படின்னு எனிஃபர் சொல்றாங்க. அவங்கள துரத்திட்டு இருக்கிற அந்த ஃபயர் மேஜும் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பான் போல. அவங்கள வளர்த்த அந்த ரெண்டு பேருமே எரிஞ்சு கறிக்கட்டையா போய் கிடக்காங்க. நம்ம சிரிக்கு சம காண்டாகுது, நம்ம திரும்பவும் போர்ட்டலை ஓபன் பண்ணி கிரால்ட் கிட்ட போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, எனிஃபர் இல்ல அது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த மேஜ் நெல்ஃப் கார்டியன்ஸ்க்காக வேலை பார்த்தா நம்ம என்ன பண்றது, அவன் கிரால்ட்டை பிடிச்சிருப்பானா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, பிடிச்சிருந்தா அவங்க சின்ட்ராக்கு தான் அவனை கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம சிரி அப்ப நான் உடனே அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப, நம்ம எனிஃபர் அவங்கள தடுத்து நீ தனியா போக கூடாது, ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கிரால்ட் என்ன மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கூட கிளம்பிடுறாங்க. நேத்து நைட் நம்ம ட்ரிஸ் சிரியோட பிளட் காணாம போயிட்டு அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுல இருந்தே நம்ம ட்ரிஸையா ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. அவங்களோட லவர் கிட்ட ரெடினியாக்கும் இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, சின்ட்ரால நெல்ஃப் கார்டியன் சீஃபும் அந்த கமாண்டர் சேர்ந்து நம்ம வீகோ கிட்ட எல்ஸ் நம்ம கூட சேர்ந்து வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி தானே அவங்களை இங்க சேர்த்திட்ட, ஆனா இவ்வளவு நேரம் அவங்க இன்னும் ட்ரைனிங்க்கு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஃப்ரெஞ்சில வீகோ நேத்து தான் அவங்க லீடருக்கு குழந்தை பிறந்திருக்கு, நேத்து ஃபுல்லா பார்ட்டி போனதுனால இன்னைக்கு அவங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சும்மா சமாளிச்சிட்டு இருக்காத, நீ ஒன்னும் அவங்க கமாண்டர் கிடையாது, நீ இப்ப அவங்கள வர சொன்னாலும் அவங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் அப்படியே அங்க இருந்து கிளம்ப, நெல்ஃப் கார்டியன் கமாண்டர் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் எல்ஸ் நம்பாத, நம்ம ஒயிட் ஃபிளேமுக்காக வேலை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. நான் இல்லைன்னே சொல்ல, நீயும் ஒயிட் ஃபிளேமுக்காக தான் வேலை பார்க்கிற, ஆனா எல்ஸ் உன் கண்ட்ரோல்ல இல்லையோன்னு எனக்கு தோணுது, பேசாம அவங்கள கமாண்ட் பண்ற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அவர் சொல்ல, ஃப்ரெஞ்சில விகோ இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாயை அடைச்சிடுறாங்க. அவங்க சீஃபுக்கும் ரெடினியாவோட ஸ்பை உள்ள பூந்துட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் இப்ப வந்துருது. எந்தெந்த எல்ஃப் மேலாம் அவருக்கு சந்தேகம் வருதோ அவங்க எல்லாரையும் ஊருக்கு நடுவுலயே வச்சு அவர் அப்படியே கொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஃப்ரெஞ்சிலாக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரெடினியாவோட உண்மையான ஸ்பையான நம்ம டாராவும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. எல்ஃப் லீடரும் அந்த சோல்ஜரை சேர்ந்து அவங்க குழந்தைய கொஞ்சிட்டு இருக்க, நம்ம ஃப்ரெஞ்சில விகோ இப்போ அந்த இடத்துக்கு வராங்க. கொண்டாட்டம்லாம் நேற்று நைட்டோட முடிஞ்சிட்டு இன்னும் ஏன் யாரும் ட்ரைனிங்க்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அந்த சோல்ஜர் டைரக்டாவே நாங்க இனிமேலும் நெல்ஃப் கார்டியன்ஸ்க்காக வேலை பார்க்க போறது இல்ல, எங்க குழந்தைய வளர்க்க போறோம், எல்ஸை திரும்பவும் ரீபில்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெஞ்சிலாக்கு சம காண்டாகுது, இது நம்ம ஏற்கனவே ஒத்துக்கிட்ட அக்ரிமெண்ட், உங்க கூட்டத்துக்கும் உங்க குழந்தைக்கும் நான் ஒரு பாதுகாப்பான இடம் தரேன், அதுக்கு பதிலா எங்களை வார்ல நீங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல, வேலை முடிஞ்ச உடனே எல்ஃப் லீடர் அப்படியே ரிவீட் அடிச்சிடுறாங்க. நமக்குள்ள இருக்கிற பாண்ட் ரொம்பவே பெருசு ஃப்ரெஞ்சிலா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஆனா அதை விட எனக்கு இப்போ ஒரு முக்கியமான பாண்டிங் கிடைச்சிருக்கு, பிளட் பாண்டிங், என் குழந்தை தான் எனக்கு முக்கியம், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல, எல்ஸை நம்பி அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு இப்பதான் புரியுது. நம்ம மேஜர் டவருக்கு ரெடினியா கிங்க்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த மொட்டை மேஜ் இப்ப வராரு. எல்ஸ் லீடருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கதாவும் அந்த குழந்தை தான் நமக்கு ரொம்ப பெரிய த்ரெட்டா வரப்போகுது அப்படின்னு அவர் சொல்ல, இந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரிஞ்சு அப்படிங்கிறதுல இருந்து உண்மையிலேயே அந்த குழந்தையால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே குழப்பமா இருக்கு. அங்க வந்து நம்ம டிசையா இவன் சொல்றது உண்மையாவே இருந்தாலும் அது ஒரு சாதாரண குழந்தை, அதால நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மொட்டை மேஜ் ட்ரிஸ் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம டிசையோட சந்தேகம் இப்போ இன்னமும் அதிகமாயிடுது, அவ நல்லா தான் இருக்கா, ரெடினியால இருந்து இங்க வந்து ஒரு குழந்தைய பத்தி சொல்லி எங்க எல்லாரையும் குழப்பி விடலான்னு நினைச்சியா, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு அவங்க சொல்ல, அங்கிருந்த எல்லா மேஜும் இப்போ நம்ம டிசையா பின்னாடி இருக்காங்க. மொட்டையோட பிளான் இப்போ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம விச்சர் போர்ட்டலை யூஸ் பண்ணி நார்த்
ஸ்கெலிட்டன் கார்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம பிராட்டை காப்பாத்தி கூட்டு வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. எனிஃபரை பத்தி அவர்கிட்ட விசாரிச்சு பார்க்க ஒரு தடவை அந்த ஃபயர் மேஜிக் கிட்ட இருந்து அவங்க அவரை காப்பாத்தினதுல இருந்து அவங்களோட மேஜிக்கை இப்ப லாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அவர் சொல்றாரு. நம்ம கிரல்ட்டுக்கு லைட்டா சாக்கா இருக்கு. அப்ப இந்த போர்ட்டலை ஓபன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி அப்ப அவகிட்ட உண்மையிலேயே மேஜிக் பவர் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஒருவேளை அது பொய்யா கூட இருக்கலாம். காட்ஸ் அவளை பிடிச்சி வச்சிருக்கும் போது அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ணி காணாம போறத நான் பார்த்தனே அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க காணாம போறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன அந்த மந்திர வார்த்தையெல்லாம் அப்படியே நம்ம கிரல்ட் கிட்ட சொல்ல அவரு பாதி சொன்னோடனே நம்ம கிரல்ட் மீதி வார்த்தையை சொல்றாரு. அவருக்கு ரொம்பவே சாக்கா இருக்கு. இது டெத்லெஸ் மதரோட வேலை. அவன் நம்மளோட பெயினை யூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டீமன். முத உருவாக்கப்பட்ட விச்சரால அவ அடைக்கப்பட்டா அப்படின்னு அவர் சொல்ல, பிராட் அப்ப எனிஃபர் சிரி அவளுக்கு பலி கொடுத்து அவளோட பவர்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்துக்க போறாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவ கண்டிப்பா அதை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கிரல் சொல்ல, எங்கிருந்து ஒரு கோடாலி அப்படியே பறந்து வந்து நம்ம பிராட்டோட சட்டையிலேயே சொருகிடுது. போன எபிசோட்ல நம்ம டிராகன் வேட்டையில பார்த்த அந்த குள்ள மனிதர்கள் கூட்டம் இப்ப அந்த இடத்துல இருக்கு. ஹலோ ஓல்ட் ஃப்ரெண்ட், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம ஹீரோ நான் ஒன்னே சின்ட்ராக்கு போயாகணும், எனக்கு ஒரு ஹார்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹார்ஸ்னா நாங்களே கிடப்போம், ஆமா நம்ம என்ன மிஷனுக்கு போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விச்சர் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஐ சீக்ரெட் மிஷனா ஜாலி அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே சிரிப்பை போட்டுட்டு இருக்க, நம்ம டிசையா நம்ம ட்ரிஸ் கிட்ட பேச வராங்க. சிரியும் கிரல்ட்டும் சேர்ந்து இருக்கத இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை சோடன்ல பார்த்திருக்கேன். ஆனா அப்ப எனக்கு விஷயம் புரியல. நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்கை பத்தி எனக்கு புரிஞ்சிச்சு. சரி சொல்லு, அவ பிளட் காணாம போனதை பத்தி வேற யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, என்னால இந்த விஷயத்துல யாரையும் நம்ப முடியாது, விச்சர்ஸ் குரூப்புக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டிசையோட லவர் இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உண்மையை சொல்லி ட்ரிஸ், உனக்கு இந்த விஷயத்தை பத்தி வேற என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ட்ரிஸுக்கு பயங்கர சாக்கா இருக்கு. அப்போ நீங்கள் இதை பற்றி வெளியே சொல்லிட்டீங்க, நான் உங்களை எவ்வளோ நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அவங்க அப்படியே அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. டிசையா இதுக்கு தான் சொன்னேன், நானே அவகிட்ட பேசிக்கிறேனே, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஒன்றும் விளையாட்டு இல்லை டிசையா, சிரி உண்மையிலேயே நம்ம நினைக்கிற ஆளா இருந்தானா அவளால் எல்லா வரையும் நிறுத்த முடியும். அதுவே அவ தப்பான கையில கிடைச்சா எவ்வளோ பெரிய அழிவு உருவாகும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு அவர் சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவரு கடுப்பாகி கண்ண முன்னான்னு கத்திட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம பிரெஞ்சில விகோ மேஜஸ் கூட்டத்துல இருந்த அவங்களோட அங்கிள் இப்ப பார்க்க வராங்க. நாளைக்கு எமிரி சின்ட்ராக்கு வராரு. ஆனா அவரோட எக்ஸ்பெக்டேஷனை என்னால நிறைவேற்ற முடியல. எல்ஸ் எங்க கூட சேர்ந்து வேலை பார்ப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் ரொம்பவே மாறிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அப்ப டிசையா சொன்னது சரிதான், அந்த குழந்தையால எங்களுக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. உங்க பிரச்சனையை பத்தி நான் பேச வரல, நான் உடனே நெல்ஃப்கார்டியனை விட்டு வெளியே வந்தாகணும், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அவங்க அங்கிள் என்கிட்ட ஏன் கேட்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பிளட் ரிலேட்டிவ், நமக்குள்ள இருக்கிற பாண்டிங் உடைக்க முடியாதது அப்படின்னு அவங்க சொல்ல, அவரும் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு, சரி அப்பனா நீ திரும்ப வந்துரு, நெல்ஃப்கார்டியன்ஸ் கூட இவ்வளவு காலம் வேலை பார்த்ததுக்காக நீ மேஜஸ் கூட்டத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். ஆமா கண்டிப்பா, அப்புறம் நாங்க உன்னை நம்புற மாதிரி நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல, பிரெஞ்சில வந்த மாதிரியே திரும்ப ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நெல்ஃப்கார்டியனோட சீஃப் கமாண்டர்னு முக்கியமான ஆளுங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்க. நாளைக்கு எம்பரர் வரப்போற விஷயத்தை பத்தியும் வந்ததுக்கு அப்புறமா அவரு பிரெஞ்சிலாக்கு ஆப்பு வைக்க போறாரு அப்படின்னு சொல்லியும் சீஃப் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. மத்த கார்ட்ஸும் அவங்கள பத்தி தான் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. கமாண்டர் மட்டும் உண்மையை சொல்லணும்னா நம்ம எல்லாரும் ஒரே பக்கம் இருந்து இருக்கணும். ஒயிட் ஃபிளேம் நம்ம கொடுத்த வேலை சிறிய கண்டுபிடிக்கிறது, ஆனா நம்ம அதை பண்ணாம ஒருத்தர் கூட ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல, சீஃப் கண்டிப்பா நம்ம அவளை கண்டுபிடிக்க தான் போறோம், நாளைக்கு எமிரி வந்து பிரெஞ்சிலாவை முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்ல, அங்கிருந்த எல்லாருமே டக்குன்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. பிரெஞ்சில விகோ இப்ப அங்க என்ட்ரி தராங்க. நான் மேஜஸ் பேலஸ்ல இருக்கும் போது நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். என்னோட இடத்த எப்ப எனிஃபர் பிடிக்க ஆரம்பிச்சாலோ அப்பதான் என்னோட பவரை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்க பழைய கதையை பேசிக்கிட்டே, சீஃப் அங்கிருந்த கார்ட்ஸ்னு ஒரு ஆளையும் அப்படியே கொடூரமா சாகடிச்சுக்கிட்டே வர, அந்த கிழவியோட வாய்ஸ் அவங்களுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு, நீ தான் எல்லாரை விடையும் பவர்ஃபுல், அவங்க உனக்கு பண்ண நினைச்சதை நீ அவங்களுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. பிரெஞ்சில விகோ அவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு அப்படியே நம்ம கமாண்டரை பாக்குறாங்க. நீ எனக்கு எதிரியா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா எமிரிக்கு ஒரு நம்பிக்கையான ஜெனரல் வேணும். நாளைக்கு அவர் இங்க வந்த உடனே நீ போய் அவரை பாரு, நான் பண்ணது சரிதாங்கிறத அவருக்கு புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, பிரெஞ்சிலாவோட பெயினை யூஸ் பண்ணி அந்த டீமனான டெத்லெஸ் மதருக்கு இப்ப திரும்பவும் அதோட பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. ரெடினியா வசந்த அந்த மொட்டை மேஜ் அவர் கிங் கிட்ட வந்து டாரா இனிமேலும் அவங்களுக்காக ஸ்பை பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டதாவும், ஆனா
ஏற்கனவே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிட்டு நம்மளோட மத்த ஸ்பைஸ் நமக்காக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு அவர் சொல்ல, அவரு கிங் சிரி நம்ம கைக்கு கிடைச்சாதானே நம்மளால மொத்த உலகத்தையும் ரூல் பண்ண முடியும். ஒருவேளை அதுக்கு முன்னாடியே நெல்ஃப் கார்டியன்ஸ் அவளை கண்டுபிடிச்சிட்டா இல்ல மேஜஸ் கிட்ட போய் அவ சேர்ந்துட்டானா நம்ம என்ன பண்றது, சீக்கிரமா வேலையை முடி அப்படின்னு அவர் சொல்ல, மொட்டை மேஜிக்கு சிரிக்கான டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. சீக்கிரமாவே வேலையை முடிச்சிடுறேன் கிங் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம கிரல் நம்ம பிராட் அவங்க கூட ஜாயின் பண்ண அந்த குள்ள மனிதர்கள் டீம்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப சின்ட்ராவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே நம்ம சிரியும் எனிஃபரும் அங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. சிரிக்கு திரும்பவும் சின்ட்ராவை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம எனிஃபர் அங்க ஒரு மோனோலித் இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அதை உடைச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம எனிஃபருக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம சிரி அப்படியே சின்ட்ராவை நோக்கி போக, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள தடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேர் கையும் டச் ஆக நம்ம சிரிக்கு அப்படியே அவங்க நினைக்கிற எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. அப்பனா நீங்க கிரல்ட்ட காப்பாத்துறதுக்காக நீங்க கூட்டு வரல, உங்க மேஜிக்கை திரும்ப எடுத்துக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே நம்ம எனிஃபர் மேல கோவப்பட, என்ன மன்னிச்சிரு சிரி, நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ கிரல்ட்டுக்கு எவ்வளவு முக்கியங்கிறதும் எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம சிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. கையெடு, நான் இனிமேலும் உன்னை நம்புவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அவங்க பவர்ஸ் வெளியே வந்து பூமியில ஒரு பெரிய விரிசல் உருவாக ஆரம்பிக்குது. அது அப்படியே நேரா போய் சின்ட்ராவோட பார்டர்ல இருந்து செவரை அப்படியே தம்சம் பண்ண, அங்கிருந்த கார்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கறதுக்காக சோல்ஜர்ஸ் அனுப்பி விட்டுறானுங்க. நம்ம எனிஃபர் கிட்ட பவர்ஸ் இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியல. நம்ம சிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த சோல்ஜர்ஸ் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, சரியான நேரத்தில் அங்க வந்த நம்ம கிரல்ட்டும் அவரோட டீமும் சேர்ந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் சரமாரியா வெட்டி போட்டுட்டு நம்ம சிரியை காப்பாத்திடுறாங்க. நம்ம எனிஃபர் அப்படியே அவங்க கிட்ட வர, நம்ம கிரல்ட் அவங்க கழுத்திலேயே கத்தி வச்சிடுறாரு. நம்ம பிராட் கிட்ட சொல்லி சிரியை திரும்பவும் விச்சர் பேலஸ்க்கு கூட்டு போக சொல்லிட்டு அவர் ஒரு மான்ஸ்டரை வேட்டையாட்டு வரதா சொல்ல, நம்ம எல்ஃப் லீடருக்கு அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க ரூம்குள்ள நுழைஞ்ச யாரோ அவங்க குழந்தைய கொன்னுட்டு போயிட்ட மாதிரி கனவு வருது. அவங்க அப்படியே பதறி போய் முழிச்சு பாக்குறாங்க. அந்த சோல்ஜர் கையில குழந்தைய வச்சுட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காரு. எல்ஃப் லீடரால அதை ஏத்துக்கவே முடியல. அவங்க அப்படியே அவங்க குழந்தை இறந்து போனதை நினைச்சு கதறி அழுதுட்டு இருக்க, அந்த கிளவி டிமாண்ட் அவங்க பெயின் மூலியமா அதுக்கு தேவையான பவர்ஸ் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த ஹட்டை விட்டு தப்பிச்சு போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம விச்சர் எனிஃபர் மூலியமா இப்ப அந்த ஹட்டுக்கு வர, அந்த இடம் இப்ப காலியா இருக்கு. இந்த டோர் இல்லாத ஹட்டை விச்சர் தான் உருவாக்குனாரு. அவங்க இருந்து தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. அவளுக்கு தேவைப்படுற மற்றவங்களோட பெயின் அவளுக்கு கிடைக்காத வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம எனிஃபர் அவளை எதுக்காக இங்க அடைச்சு வச்சாங்க, அவங்க இருந்து தப்பிச்சா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம கிரல்ட்டால அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல. அந்த ஹட்ல இருந்து தப்பிச்ச அந்த கிளவியோட பவர்ஸ் நேரா விச்சர் பேலஸ் நோக்கி போயிட்டு இருந்த நம்ம சிரி முன்னாடி வந்து போற மாதிரியும், அந்த பவர்ஸ் பட்ட உடனே நம்ம சிரியோட கண்ணெல்லாம் அப்படியே கிரீன் கலர்ல மாறி அந்த கிளவி சிரிக்கிற சத்தம் கேட்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் 7 முடியுது. பல வருஷமா அந்த ஹட்ல அடப்பட்டிருந்த அந்த டீமன் கிளவி இப்ப தப்பிச்சுட்டு அதோட பவர்ஸ்னா அது நம்ம சிரியை வச்சு என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கு. நம்ம கிரல் நம்ம சிரியை எப்படி காப்பாற்ற போறாரு, நம்ம சிரி கிட்ட இருந்து இந்த உலகத்தை யார் காப்பாற்ற போறா அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கு வர போற ஃபைனல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.